நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. பேர் வந்து ஜெயஸ்ரீ. நான் இந்த ஹாஸ்டலில் வந்து 1 இயருக்கு மேலே வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணி படிக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனைனா, எங்கள் ஹாஸ்டலில் ஃபுட்டு வந்து சரி கிடையாது. ஃபுட்டில் வந்து புழு இருக்கிறது தான் வந்து இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் மேம் வந்து இன்னைக்கு ஓகே அப்படின்ட்டாங்கன்னா, திரும்ப மறுநாள் வந்து திரும்ப அதே புழு இருந்த ஃபுட் மாதிரி தான் வந்து தருது. இப்போ நாங்கள் இன்னைக்கு ஓகேன்னா மேம் வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபுட்டு செஞ்சு தருவாங்க. திரும்ப 2 டேஸ் கழிச்சு திரும்ப அதே பிரச்சனை தான். இதை நாங்கள் கேட்க இங்கே வந்து பிரச்சனை தான் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ புழு இருக்க ஃபோட்டோஸ் காட்டும். இதான் வந்து புழு இருக்க போட்டோஸ். இத வந்து நாங்க சாப்பாடு சரி இங்க வந்து நாங்க கொஸ்டின் கேக்குறதுனால வந்து எங்க ஹாஸ்டல்ல விட்டு எங்களை வந்து வெளில போக சொல்றாங்க. இது வந்து பிரச்சனை வந்து இங்க ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த மேம் இருக்கப்போமே சாப்பாடு நல்லா இருக்காது. ஆனா நல்லா இல்லை அப்படின்னாலுமே வந்து அவங்க வந்து அப்ப என்ன அரேஞ்ச் பண்ண முடியுமோ அப்ப அதை அரேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க வந்ததுக்கு அப்புறமா 3 மந்த் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த புழு வச்ச சாப்பாடுலாம் இருக்கிறதுனால நாங்க வந்து கொஸ்டின் அதிகமா கேட்கிறோம் அப்படின்றதுனால வந்து இங்க இருக்க ஒரு 4 மெம்பர்ஸை மட்டும் ஹாஸ்டல் விட்டு வெக்கேட் பண்ண சொல்றாங்க. நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டா, நீங்க எங்க வேணா போய்க்கோங்க, ஆனா நீங்க இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க பண்ற பிரச்சனைனால வந்து எங்களால ஒழுங்காவே படிக்கவும் முடியல, எதுலையுமே எங்களால வந்து இது பண்ண முடியல. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி தான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இங்க வராங்க எல்லாம். இப்போ இந்த பிரச்சனை வந்து பெருசாகிறதுனால வந்து எல்லா ஆபீசர்ஸுமே வராங்க. வந்து யாருமே வந்து இதுதானா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை யாருமே என்கொயரி பண்றதே கிடையாது. வராங்க, என்ன பிரச்சனையோ அதை மட்டும் கேட்டுட்டு எங்க கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. மேம் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு எங்க கிட்ட வந்து ஒரு 4 கத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க கிளம்பிடுவாங்க. சார் நாங்க சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்க என்கிட்டயே வாய்ஸ் ரேஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி எங்களை மிரட்டிட்டு போறாங்க. இந்த பிரச்சனை நடக்கிறதுனால நாங்க வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி வந்து எங்களை வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க. எப்படின்னா வந்து உங்க பொண்ணு நடத்த சரியில்லை அப்படின்ற மாதிரி எங்களை வந்து தப்பா வந்து எங்களை போர்ட்ரேட் பண்ணி எங்க பேரண்ட்ஸையும் வந்து மிரட்டுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இங்கே பிஜி படிக்கிறேன். நான் வந்து யூஜி இங்கே தான் படித்தேன். இங்கே வந்து பிஜிக்கு வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்களை வந்து வெளியே அனுப்புகிறாங்க. ஃபுட்டு பிரச்சனை, ஃபுட்டு வந்து நல்லா இல்லை, புழுவாக இருக்குது, ஃபுட் பாய்சன் ஆகிற அளவுக்கு இங்கே வந்து வாமிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையை நாங்கள் கேட்கறதால எங்களை வந்து வெளியே அனுப்புகிறாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து ஃபுட்டு சரியில்லைன்னு நாங்கள் சொன்னோன்னா எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்களை வந்து 2 டேஸாக ஹாஸ்டலில் இருக்க மாட்டுறாங்க, நீ அந்த பையனோட பேசுகிற இந்த பையனோட பேசுகிறேன்னு எங்களை வந்து தப்பாக வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க வார்டனு. இதை வந்து நீங்க தான் வந்து தட்டி கேட்கணும். எங்களால வந்து படிக்க முடியல, ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நாங்க வந்து ஏடிடபிள்யூ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தோம், தாசில்தார் கிட்ட கொடுத்தோம். யாருமே வந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. சிஎம் கிட்டயே பெட்டிஷன்ஸ் போட்டோம். ஆனா பெட்டிஷன்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு நிமிஷம், இது எண்ணெயில புழு, அந்த புழு நல்லா சாப்பாட்டுல ஒரு நிமிஷம் சாப்பாட்டுல அந்த வீடியோ இருக்குல்ல. ஐயோ யார் வராங்க? இருப்பா வெயிட் பண்ணு. என்ன பண்ண உங்களுக்கு இப்போ? ஹலோ, என்னம்மா கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு எங்களை வந்துட்டு ஹாஸ்டலுக்கு வெளியே அனுப்புறாங்க.
கவுண்ட் பண்ணி 4 மெம்பர்ஸ் மட்டும் வருவாங்க அனுப்புறேன்னு இப்போ எங்களை 3 நாளைக்கு மேலே கிளம்ப சொல்கிறாங்க. எங்கே போகிறது அப்படின்னு கேட்டால் வந்து நீங்கள் போய் தான் ஆகணும், எங்களால் எதுவும் பண்ண முடியாது. இன்னும் எங்களுக்கு 1 year தான் மேம் இருக்குது அப்படின்னு வெளியே சொல்லிட்டு நாங்கள் மேம்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாலுமே போலீஸ் வந்து உங்களை அனுப்பிடுங்க அப்படின்றாங்க. நாங்கள் தேர்ட் சார் எங்கே சார் போகிறது, நாங்கள் எப்படி சார் படிக்கிறது? இப்போ எங்களுக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கு சார். நான் வந்து கள்ளக்குறிச்சியில் இங்கே பிஜிக்கும் நர்சிங்க்கும் இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார். அட்மிஷன் போட்டால் சொல்லியிருந்தா நாங்கள் வந்துருக்கோம் சார். நான் வந்து கள்ளக்குறிச்சிலேருந்து வரேன் சார். என்னால் எப்படி சார் இப்போ வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு போய் படிக்க முடியும்? வெளியில் வராங்க 3 போலீஸ் வராங்க, என்னதுன்னு சரிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ண முடியாது. உட்காரங்க.